கொலையும் செய்வாள் பத்தினி. அதாவது பொருள் கொண்டு வந்தால் தகப்பன். மோகரன் நிறைய சம்பாதிச்சிட்டு வந்தான்னா சந்தோஷப்படுற அது அப்பனாக இருக்கும். பொருள் கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய். அவன் நிறைய சம்பாதிக்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான் அப்படின்னாலும் தாயினுடைய மனது வேதனைப்படும். சீர் கொண்டு வந்தால் தங்கை. உங்கள் தங்கச்சியை பார்க்க போகிறீங்களா? கையில் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கும், ஏதாச்சும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கானான்னு. எனவே சீர் கொண்டு வந்தால் தங்கை. அப்புறம் உயிர் காப்பான்னு தோழன். உனக்கு உண்மையான நண்பனாக இருந்தால் அவன் நிச்சயம் ஆபத்து காலத்தில் காப்பாற்றுவான். கடைசியில் கொலையும் செய்வாள் பத்தினி. புரியுங்களா? நாம் பத்தினின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன வரல, போயிட்டு 1 மணிக்கு வரும். கட்டையும் முடி போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டையும் பார்த்துட்டு வந்துட்டேன். வரும் என்ன வந்துட்டீங்க? என்ன இருக்கு சொன்னீங்களா? நன்றி மாணவர்களே.